எப்படின்னா, இந்த உடல்ல உயிர் என்பது பற்றி விளக்கிட்டு இருக்கேன். உயிர் சக்தி எப்படி இயங்குதுன்னா, நுண்ணிய மூலக்கூறு ஃப்ரீ பார்ட்டிகளாக உடல் முழுவதும் இயங்கி இருக்குதுன்னு காலையில சொல்லியிருக்கோம். அந்த உயிரில் இருந்து வரக்கூடிய அலைதான் ஜீவகாந்த சக்தி என்று சொல்றோம். இந்த ஜீவகாந்த சக்தி அதனுடைய அளவுல அழுத்தம் என்றதாகத்தான் இருக்கும். காந்தம் என்றாலே அழுத்தம்ன்றதுதான் பேர். அழுத்துவதுதான் காந்தம். அது இந்த புறம் அழுத்துற போது ரிப்பல்ஷனும், அந்த பக்கம் அழுத்துற போது அட்ராக்ஷனும். அந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரெண்டு உடையதாக சொன்னாலும் ஆனா ஒண்ணு, அதாவது பிரஷர் தான் காந்த சக்தி. அப்போ அந்த அழுத்தத்தினால மடிப்பு இயக்கம் உண்டாகுது, ஃபோல்டட் ஆக்ஷன். அந்த அழுத்தம் அதிகரிக்கிற போது அந்த அழுத்தத்தினுடைய விளைவு சமப்படணும் இல்லையா? அந்த சமப்படும் ஒரு நேரத்துல அதே அழுத்தம் என்ற அலை சமப்படும் போது ஒலியாக ஆகி சமப்படும். அதாவது அப்படி குவிஞ்சி மறுபடியும் அப்படி அடங்குற மாதிரி, அதான் ஒலி. அப்ப ஒலி என்பது தனி பொருள் அல்ல, அலையினுடைய காந்த சக்தியினுடைய அழுத்தம். அந்த அழுத்தம் அளவுக்கு மீற போது அது தானாக ஒலியாக வருது. அந்த ஒலியாக மீற போது அதோட இன்னும் கொஞ்சம் அதிகரிச்ச போது சூடு உண்டாயிடும். அதாவது ஒலியும் ஒளியும், இந்த ஒளியாக காந்த சக்தி மாறுற போது இன்றைய உலகத்தில் நாம் அதை மின்சக்தின்னு சொல்றோம். மின்சக்தி ஒண்ணும் இல்லை, காந்தத்தினுடைய செயல்படு இயக்கம், செயல்படு நிலை. அங்க அப்படியே அழுத்தமாக இருப்பு நிலை. அந்த அழுத்தம் செயல்படும் நிலையில ஒளியாக கன்வெர்ட் ஆகிற போது, மாற்றம் அடைகிற போது அந்த அலைகள்ல ஒன்னோடு ஒண்ணு மோதி அந்த பிரஷருடைய இதுல முதல் ஒரு டிகிரி வரையில ஒலியாகவும், அதற்கு மேல போற போது ஒலியாகவும் சூடு. இப்போ இங்க இதை பார்த்துக்கலாம். நான் இது அழுத்தம். இந்த அழுத்தத்தை கொஞ்ச நாள் அழுத்தி கொடுக்குறேன். சத்தம் வந்தது இல்லையா? இப்ப இந்த சத்தத்தை நான் அதிகமாக அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க, அந்த சூடு வந்துடும். வேறு வேறு இல்ல, அதாவது அதிலேயே அந்த அழுத்தத்தினுடைய டிகிரி அதிகரிக்க அவருடைய ஃபோல்டட் ஆக்ஷன், மேனிஃபோல்ட் ஆக்ஷன் என்று சொல்ற முறையில மடிப்பு இயக்கம் என்று தமிழ்ல வச்சுக்கலாம். இது உண்டாச்சு. இப்ப ஒலி உண்டாச்சு, சூடு உண்டாச்சு. உடனே காத்துல கலந்து வெளியேறினா நின்று போயிடும். ஆனா எழுந்தது காத்துல கலக்க முடியாத, காற்றில்லாத ஒரு பொருள், அதாவது கெட்டி பொருளாகிறதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பொருள்ல உள்ள இருக்கக்கூடிய அலை ஒலியாக எழுந்தது. ஆனா உடனே வெளியே போக முடியல. ஆனா இங்க ஒரு சர்க்குட்டை இயக்கம் இருக்கு. அதனால சுத்தி சுழண்டு அந்த ஸ்டாக்னேஷன், தேக்கமுட்டு சுழண்டு வரும்போது சுவையாகவும் மனமாகவும் மாறிடும். அந்த சுவையாகவும் மனமாகவும் மாறுற போதுதான் ரசாயனம்னு சொல்றோம். ரசம் என்றால் சுவைன்னு பேர், அயனம்னா மாற்றம். ஆகவே இந்த காந்தம் என்ற ஒரு சக்தி அலை அதனுடைய அளவுல தள்ளுதல் கொள்ளுதல் என்ற அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷனாக இருந்து கொண்டு அது மீறும் போது அடுத்த நிகழ்ச்சியில ஒளியாக கன்வெர்ட் ஆகி செலவாகும், பேலன்ஸ் ஆகும். அதற்கு மேலாக ஸ்டாக்னேஷன், நீர்லையும் கடும் பொருள்லையும், அதாவது கெட்டி பொருள்லையும் இருந்து சுழண்டு வர்ற போது சுவையும் மனமே ஏற்பட்டுடும். இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் முழுவதும் இருக்கிறது அழுத்தம், ஒலி, சுவை, மனம். வாழ்க வளமுடன்.